தமிழக வெற்றி கழகம் கட்சியிலிருந்து வைஷ்ணவி அப்படிங்கிறவங்க விலகுறாங்க. ஏன் இந்த விலகல்? ஸோ அவங்களுக்கு நடந்தது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வைஷ்ணவி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஃபேமஸாக கிட்டத்தட்ட சொல்லணும்னா நம்ம மக்கள் நீதி மய்யம் கட்சியில் பத்மபிரியான்னு ஒரு கேண்டிடேட் இருந்தாங்க பாருங்கள். கமல் சாருக்கு ரொம்ப ஒரு விசுவாசமாக இருந்தாங்க. நல்ல ஒரு ஃபேம் ஆனாங்க. ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு சின்ன வயசில் ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆனாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கேவுக்கு போனாங்க. இதெல்லாம் நடந்தது. வைஷ்ணவி கிட்டத்தட்ட எப்படின்னா, இவங்க ஒரு என்ஜிஓ வச்சுருக்காங்க. இவங்களுக்குன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. இவங்களுக்குன்னு ஒரு ஆர்மியாக இருக்குன்னா பார்த்துங்களேன். அந்த ஆர்மியில் நானும் ஒரு மெம்பர் தான். சரி, அது அப்புறம் இருக்கட்டும். ஸோ வைஷ்ணவி பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு நல்ல ஒரு ஃபேம். அவங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி, ஒரு கூட்டம், சோஷியல் மீடியாவில் அவங்க பேசுகிற தமிழ், ஜென்ரலாக அவங்கக்கிட்ட ஒரு 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 அட்ராக்ஷன் இருக்குது. இப்போ தளபதி விஜய் கிட்ட பார்த்தோம்னா அவர் ஒரு நடிகர் அப்படின்னு ஒரு அட்ராக்ஷன், அவரை பார்க்கும்போதே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க மேலே ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் அட்ராக்ஷன்லாம் இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஜென்ரலாக இந்த பாலிடிக்ஸ்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குமா என்னன்னு தெரியல. அதுக்குன்னு ஒரு சாரீ, அதுக்குன்னே ஒரு ட்ரெஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த காலத்தில் இந்திரா காந்தி அவர்கள் ஆரம்பித்து சோனியா காந்தியிலேருந்து பிரியங்கா காந்தி அவங்க வரைக்கும், அதுக்கப்புறம் நம்ம இந்த குத்து ரம்யா, அதாவது திவ்யா ஸ்பந்தனா அப்படின்னு சொல்லுவாங்க பெங்களூரில் ஒரு நடிகை. அவங்க கூட பார்த்தோம்னா அரசியலில் போகும்போது அவங்க தாத்தாலாம் பெரிய கை காங்கிரஸில். ஸோ அவங்க ஃபேமிலியே பெரிய ஆட்கள். அவங்க கூட பார்த்தோம்னா மாண்டியா அந்த இடத்துல கண்டெஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இந்த பாலிடிக்ஸ்னே ஒரு ட்ரெஸ்ஸு. குறிப்பாக அந்த கொடி படத்தில் த்ரிஷா போட்டிருப்பாங்க பாருங்கள். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அந்த படத்தில் த்ரிஷா மேடம் ஒரு அரசியல்வாதி கேரக்டராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடில் தான் இவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. இது பார்த்தோம்னா எல்லாருமே ரொம்ப ஒரு அட்ராக்ஷனு, ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. இதை தாண்டி இவங்க பண்ணுற அந்த சர்வீஸ், என்ஜிஓ மக்களுக்கு பண்ணுற விஷயம், தளபதி விஜய் அவர்களுக்காக இவங்க பேசுகிற விஷயம், அந்த கட்சிக்காக பேசுகிற விஷயம், இதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு அப்படியே வைரலாகி பயங்கரமாக போயிட்டு இருந்தது. ஸோ இது என்ன ஆச்சுன்னா, இவங்களோட தரப்புலேருந்து நான் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவங்க ஒரு 2 பக்கம் எஸ்ஏ மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். ஏன் நான் டிவிகேலேருந்து வெளியே வந்தேன் அப்படின்னு. அதுக்கு இவங்க சொன்ன காரணம் என்னென்னா, நான் ஷார்ட் பீரியடில் என்னோடய சேவிங்ஸ்லாம் வச்சு 5 லட்ச ரூபா வச்சு நான் என்ஜிஓவுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கிறேன், நிறைய மோட்டிவேஷன் பண்ணியிருக்கேன். கிட்ஸ் எல்லாம் பிடிக்கணும், தளபதியோட விஜய் ஸ்டைலில் கிட்ஸ் எல்லாம் பிடிக்கணும், ஏன்னா அவங்க தான் நாளைய தலைமுறை, அப்படிலாம் நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இருந்தாலுமே எனக்கு கட்சிக்குள்ளே ஒரு நிராகரிப்பு அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருந்தது. மாவட்ட செயலாளர் அந்த கொங்கு பகுதியில், கோவை பகுதியில் நான் ஃபேமஸ் ஆகிறது, வளர்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்க நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொன்று, எனக்கு பெருசாக பொறுப்பு தரல அப்படிங்கிறதும் பேசிப்பாங்க. சரி, ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஓப்பனாக சொல்லணும்னா, ஒரு பெண் வளர்வது அப்படிங்கிறது, ஒரு பெண் கருத்து சுதந்திரமாக பேசுவது அப்படிங்கிறது, இது யார் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இன்னமும் இந்த உலகத்தில் அதை பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது நிராகரிக்க தான் படுது பெரிய இடங்களில். அது ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாகட்டும், எந்த துறை, ஐடி, நீங்கள் எது எடுத்தாலுமே, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எது எடுத்தாலுமே பெண்களுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது கம்மி தான். ஸோ இத்தனை ஆண்கள் இருக்கும், அது எப்படி வந்த உடனே. ஆனால் இதெல்லாம் உடச்சி காட்டினவங்க தான் ஜெயலலிதா அம்மா அவர்கள். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்களோட பேர் அப்படிங்கிறது, அவங்க பேரை கேட்டாலே அப்படியே ஒரு குட் பேட் அக்லி படத்தில் அந்த கேங்ஸ்டர் அஜித்குமாரோடைய வரலாறு கேட்டால் எப்படி ஒரு பதட்டம் ஏற்படும், அந்த மாதிரி இன்னமும் களத்தில் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இதுதான் நேச்சர். ஆனால் இதே ஒரு விஷயம் டிவிகேல உங்களை மாதிரி பல பெண்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பொறுப்பில் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இதே மாதிரியான ஒரு நிராகரிப்பு இருக்கா? நிறைய பேர் இப்போவும் போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, கட்சிக்காக நிறைய வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதெல்லாம் இருக்குது. ஆனால் யாரோ ஒரு சிலர் டிவிகேல உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்கன்றதுக்காக ஒட்டுமொத்தமாக நீங்கள் டிவிகேலேருந்து வெளியே வரது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வைஷ்ணவி அவர்கள் எடுத்த ஒரு தவறான முடிவு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. அந்த மனுஷனுக்காக அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வைஷ்ணவி மாதிரியான ஆட்கள்லாம் தமிழக அரசியலில் கண்டிப்பாக தேவை. பட் டிவிகேலேருந்து அவங்க வெளியே போனது அப்படிங்கிறது, ஏதாவது பேசி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம், ஒரு டெசிஷன் எடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு இமேஜ், ஒரு நல்ல ஒரு ஃபேம் அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்குது. பட் ஏன் வெளியே வந்தாங்க அப்படிங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் பின்னாடி இருக்கும் கண்டிப்பாக, எதனால் அப்படின்னு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் வரும். ஸோ இப்போ என்ன ஒரு விமர்சனம் போயிட்டுருக்குன்னா, இந்த பொண்ணு கிட்டத்தட்ட பத்மபிரியா மக்கள் நீதி மையமில் பண்ண மாதிரி தான் இருக்குது. அடுத்து என்னம்மா நீ திமுகவுக்கு தான் போவ அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இவங்க திமுகவுக்கு போகிறாங்களா, இல்லை அதிமுகவுக்கு போகிறாங்களா, பிஜேபிக்கு போகிறாங்களா, இல்லை திரும்ப இந்த என்ஜிஓவில் கண்டினியூ பண்ண போகிறாங்களா, இல்லை சமரசமாக திரும்ப ஒரு முடிவெடுத்து டிவிகேலே தளபதி விஜய்க்கு அவர்களுக்காக பணிபுரிவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லேட்டர் தான் தெரியும். பட் இது மாதிரியான பெண்கள் தமிழக அரசியலில் கண்டிப்பாக தேவை. அது சாரி, அந்த அட்ராக்ஷன், அந்த அதுக்கெலாம் சொல்ல.
இது மாதிரி வந்து ஒரு பெண்கள் வந்து அரசியல் களத்தில் வர்றது யாருங்க விடுவா? இவ்வளோ சின்ன வயசில் ஒரு 22 வயசு இருக்குமா, யார் விடுவா? அந்த பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் விடவே மாட்டாங்க. இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ ஃபேம் வந்து கிடச்சி ஒரு தமிழ் பேசும்போது மீடியாவை ஃபேஸ் பண்ணி தெளிவாக பேசுகிறாங்க. ஸோ இது மாதிரியான ஆட்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தேவை. ஆனால் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் தான் வந்து தெரியும். பட் ஆனால் தமிழக வெற்றி கழகமும் சரி, அந்த கட்சியோட தலைவரும் சரி, அந்த கட்சி கொள்கையில் பாருங்கள், பெரிய 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 ஆண் தலைவர்கள் பக்கத்தில் பெண் தலைவர்களும் இருப்பாங்க. ஸோ அந்த கட்சி அது மாதிரியான கட்சி இல்லை. தளபதி விஜய் அவர்களும் அப்படி கிடையாது. ஆனால் ஒரு சில பேர் பண்ணுறதுனால இது மாதிரி ஒரு சில விஷயம் நடக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னு பேசி முடிஞ்ச அளவுக்கு டிவிக்கேலே நீங்கள் வந்து வைஷ்ணவி அவர்கள் நீங்கள் பயணம் பண்ணால் அது வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பதிவு. அண்டு வேறு ஒரு வீடியோ. ஸோ இந்த கண்டென்ட் பற்றி என்ன கருத்துக்களை சொல்லுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய். வடசென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருக்கிற ஷீரடி ஸ்ரீ